शिव 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 शिव. வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அந்த சங்கத்துக்கு சுகநாடிகள் என பேச அழைத்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். அந்த ஜாதகம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யூடியூப்ல பாத்துக்கிறாங்க. பெரும்பாலும் நோட் பண்ணி யூடியூப்ல பாத்துக்கிறாங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். 11/7/1994 3:33 AM. பிறந்த காலத்துல பொண்ணு சேர்ந்த 14 வருஷம் மாசத்துல 11 நாள் போட்டுக்கணும். அப்படி சரி. ரிஷ்ப லக்கணம். லக்கணத்துல செவ்வாய், 2ல சூரியன், புதன், 3ல சந்திரன், 4ல சுக்கிரன், 6ல குரு, ராகு, 10ல சனி, மாந்தி, 12ல கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா மிதன லக்கணம். லக்கணத்துல ராகு, விருச்சிகத்துல புதன், தனுசுல சந்திரன், கேது, மகரத்துல குரு, மீனத்துல சனி, மேசத்துல செவ்வாய், ரிஷ்பத்துல சூரியன், சுக்கிரன். இப்ப நடக்கிறது சுக்கிரன் திசை, ராகு புத்தி. இந்த ஜாதகம் நம்மளோட உணவு கொடுத்தாங்க. இப்ப பார்த்த வயசு என்னங்க, 30 முடிஞ்சு 31 நடக்குதா? வயசு. இப்ப ஜோதிடம் தொழிலா பாக்குறீங்க, முக்கியமா கவனிக்கணும். என்ன வயசு நடக்குது, பருவத்துல பயிர் பண்ணலாமா? இதான் விவசாயம். இப்ப மழை பெய்யுது, எல்லாம் ஏர் ஓட்டி வெள்ளம் பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு போய் நீ மாசியில ஏர் ஓட்டி வெள்ளம் பண்ணுவாங்க. பருவத்துல பயிர் பண்ணணும். இது சோதனைகளுக்கு ஜோதிடம் சொல்லியாதான் சம்பாதிச்சு சீவனம் பண்றவங்களுக்கு முக்கியம். ஆர்வலர்களை கேட்டுட்டு போறீங்களா முக்கியம் இல்ல. பருவம் என்ன வயசு? 31. இப்ப என்ன கேட்க போறான்? அதைத்தான் கேட்பான். அதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. திருமணத்தை கேட்பாங்க. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி, ஆசிரியர் சொன்ன மாதிரி திருமணத்தான் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கானா படிக்கல கூட அது கூட ஒரு 2-3 நம்பர் அதை சொல்லி அவங்க கிட்ட திருமணத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த ஜாதகத்துல பாருங்க, நீங்க பிறந்த மதம், குலம், ஜாதிகளை கொண்டு போட முடியாது. வேற ஜாதி, வேற மதம், எல்லாம் டைவர்ஸ் ஆனதோ எல்லாம் ஏதாவது ஒரு மாறுபட்டதா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இது முறையே கல்யாணம் ஆகாதுங்க அப்படி சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன விதி, அது வேணும் இல்லையா? இப்ப லக்கணத்துக்கு 7ஆம் தேதி லக்கணத்துல இருக்கிறது சொந்தத்துல போனவரை தேடி வந்துதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம் இல்ல. ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அது லக்கணத்துல இருந்தானா எங்க இருந்தானா. இப்ப இதுக்கு போன மாசம் ஒரு விலை கொடுத்தேன். இப்படி விலை கொடுத்தேன். இங்க உட்காந்து வருது. இதெல்லாம் இங்க பாட்டல வருது. அந்த பாட்டல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப போன மாசம் இதே மாதிரி பேசும்போது நான் சொல்லி விளக்கம் சொன்னேன். இதெல்லாம் பாட்டுலயே இருக்குது. புலிப்பாணி பாட்டுல இருக்குது, ஜாதக அலங்கார பாட்டுல இருக்குது. ஆனா எல்லா பாட்டையும் கூட இருக்கட்டான். இதுக்கு என்ன விதி? வேற ஜாதி, வேற மதம், திருமணமாயி டைவர்ஸ் ஆன பொண்ணு, 2ஆம் தரமான பொண்ணு, எப்படியாவது மாறுபட்டுதான் கல்யாணம் பண்ண முடியும். இப்ப நான் விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொன்னிட்டு இப்ப சொல்லக்கூடாது. இப்படி எனக்கு இங்க பாட்டுல இருக்குது, எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் என்ன காரணம்? நான் கரெக்டா அந்த கிரகத்தை ஒப்பிட்டு கொண்டு போய் காட்டுறேன். ஏன் மாறுபடுது, ஏன் காட்டுறேன், அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிறேன். அப்படி யாராச்சும் ஏதாவது பாடல் இருந்தா சொல்றதுக்கு விருப்பம் இருக்கா? இதை நானே சொல்லிட்டுவேன். பாட்டு ஆகாது. சரி. 7ஆம் அதிபதி செவ்வாய், அதையே எடுத்துக்க கூடாது. எப்பவுமே ஒரு கிரகம் 12 பாவத்துக்குள்ள ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் செவ்வாய் இருக்குது. இப்ப 7ஆம் அதிபதி இதையே லக்கணத்துல இருக்குது. லக்கணங்கிறது நம்ம சார்ந்தது, நம்ம ஜாதி, சனம், சொந்த பந்தம் தேடி வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிக்கு செலுத்திங்க, தோத்துங்க, அதெல்லாம் உங்க விருப்பம். நான் அப்படி எடுக்க மாட்டேன். இது யாரோட காலில் இருக்குது? செவ்வாய் யாரோட காலில் இருக்குது? சந்திரனுடைய. இப்ப நாம என்ன பண்ண, இதை விட்டுனா ஓடி போய் சந்திரன் இருக்கணும். சந்திரன் என்கிட்ட சந்திரன் யாரு காலில் இருக்குதுங்க? புதன்கால். சரி. இப்ப இந்த செவ்வாய் என்ன ஆகுறாருன்னா புதனா மாறிட்டார். வேலைகள் தொட்டுட்டாரா? வேலைகள் தொட்டாரா? சொல்லியா? தொட்டார்.
இப்ப சொன்னேன் வேதகன் பலம் பெற்றால் எப்படி இருக்கும் திருமணம், பலவீனப்பட்டால் எப்படி இருக்கு திருமணம்? இதான கேள்வி, இதான ஜோசியம். வேதகன் கெட்டு வைக்கிறதா பலம் பெற்று இருக்குதா சொல்லுங்க. வேதகன் செவ்வாய் தான் இருக்கணும். செவ்வாய் பாருங்க அப்படி தொட்டுதான் போவார். செவ்வாய் போய் சந்திரங்கால சந்திரன் முதங்கால புதன் கெட்டு போயிருச்சா, புறமா இருக்குதா பலவீனப்பட்டு இருக்குதா ஆராய்ச்சி பண்ணுங்க. பலம் பெற்று சார் ஆட்சி வீட்டுல இருக்குது. அப்ப செவ்வாய் வேதகன் கால வாங்கி வேதகன் பலம் பெற்று விட்டார், நல்லபடியா கல்யாணம் பண்றது விடுவாரான் விடமாட்டார். பலம் பெறக்கூடாது, வேதகன் பலம் பெறக்கூடாது. இந்த புதன் இங்க நீசமா இருக்கணும் இல்லையா, அவர் எங்கேயாச்சும் ஒரு மூணு ஒரு மறைஞ்சிருக்கலாம். ஒரு மொத்தத்துல புதன் பலவீனப்பட்டிருந்தா நீங்க சொல்றீங்களா லக்னத்துல 7ஆம் அதிபதிக்குது பொண்ணு தேடி வரும், சொந்தம் சாதிசனம் இதெல்லாமே சொல்லலாம். புதன் கெடுதுங்க சார். வேதகன் சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், சூரியன் சுக்கிரங்கால இருந்தா சுக்கிரன் கேட்டிருக்கணுங்க. இப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாய் வேதகன் கால் ஏறிச்சு, வேதகன் ஆட்சி பெற்று விட்டார். அப்ப கெட்டு போயிருச்சு, செவ்வாய் கெட்டு போயிருச்சு, நல்லபடியா பொறுத்த கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா. அதான் வேற ஜாதி வேற மதம் 2வது தரமானது டைவர்ஸ் ஆனது கூட்டு போனது ஏதோ ஒரு மாறுபட்டு கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படிதான் பண்றேன், அப்படிதான் பண்ணுங்கிறாரு. அதான் அவங்க சொல்ல இந்த மாதிரி ஒரு பொருள் கூட்டு ஓடி போயிச்சான், ஒரு நாள் கூட பொழைக்கலையா, அது இருக்குது பார்த்து கட்டிக்கலாமா, அதான் கட்டி அதான் பொண்டாடி உனக்கு போய் கட்டிக்க. நான் சொல்றது ஒரு இவனுக்கு இல்ல, ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஓடி போச்சு, ஒரு நாள் கூட பொழைக்கலையா, அவங்க சொல்றத. அப்படி ஒரு பொண்ணுக்கு கேட்ட தராங்கிறான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுதான் உனக்கு மனைவி அவ புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப நீ எங்க முறையை எடுத்துக்கங்க. இந்த முறை ஒரு கிரகம் 7 கிரகத்துக்கும் வேதகன் இருக்கிறார். அந்த வேதகன் காலில் நிக்குதா, அவர் நின்று வச்சதா இல்லை, அந்த வேதகன் பலனை இழக்குதா, இழந்தானா என்ன காலம் இந்த ரிஷ்மலகன் செவ்வாய்க்கு கலஸ்பர தானா இருக்குதா, வேதகன் கெட்டு போயிட நல்ல கல்யாணம் நீ தேடி வரும். ஒரு கால் அதே அந்த செவ்வாய் விடுங்க, இங்க சனி உட்காந்துக்கிறார், அந்த சனி உட்கார்ந்த நட்சத்திராதிபதி வேதகனா இருந்தா சனிக்கு வேதகன் யாரு சொல்லுங்க சார்? சனிக்கு வேதகன் யாரு? சுக்கிரன். அப்ப இங்க இந்த லக்கணத்துல சனி இங்க உட்கார்ந்து இருக்குது, அங்க சுக்கிரங்கால உட்காராது. ஒரு கால் உட்கார்ந்து இருந்தா அந்த சுக்கிரன் கெட்டு போயிருந்தா அவனுக்கு தொழில். நீங்க 12 லக்கம் திருப்பி பார்த்தா அப்படி சொல்லணும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 10ஆம் அதிபதி உட்கார்ந்து இருந்தா தொழில் சரியான தொழில் அமையாது. இப்ப 7ஆம் அதிபதி உட்காந்துச்சு, அவனுக்கு திருமணம் முறையானது இல்லை, சரியில்லை. ஒரு கால் 2ஆம் அதிபதியும் பார்த்துக்கலாம். இந்த 2ஆம் அதிபதி கூட யாரோட காலில் இருக்குதுங்க? அப்ப செவ்வாயும் புதனும் நட்சத்திர பெரியத்தனாராங்க. இப்ப நடுவுல மட்டும்தான் ஒரு கேப் இருக்குது, நடுவுல மட்டும்தான் ஒரு கேப். இது செவ்வாய் இது புதன் நடுவில் ஒன்று இருக்குது. ஆனா நடுவுல விட்டுருவான், செவ்வாய் புதன் தான் நட்சத்திர பெரியத்தனப்ப. அப்ப செவ்வாய் புதங்கால் வாங்கி புதன் பலம் பெற்று போச்சா, வேதன் பலம் பெற்றுச்சு. முறையான திருமணம் மட்டும் இல்ல, நல்ல வாழ்க்கை அந்த மனைவியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியாதுங்க. இந்த கல்யாணம் பண்ணா நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்போம், கல்யாணம் பண்ணாதே கூட இருக்கலாம், அது விட்டு இல்லை. இப்ப கல்யாணம் ஆனிச்சுன்னா அந்நியமா சந்தோஷமா எல்லாமே குடும்பம் நடத்துறாங்க. சிலது குடும்பம் கல்யாணம் குழந்தை குட்டிலாம் கூட இருப்பாங்க, பேச மாட்டாங்க, ஒரு சொல்லிக்க மாட்டாங்க. ஏதாவது போயிட்டு வரதா இருந்தா நேருக்கு நேர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. நான் நிறைய பேர்த்த பாத்துக்கிறேன், நல்லா அந்நியமா பார்த்து பேசுனதில்லை. இப்ப இவங்கெல்லாம் நீ எப்படிப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷம் இருக்காது. இப்ப நம்ம மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்க, கதவு டக்குன்னு திறக்கும் போது வராங்க, மூஞ்சி வெளியே கழிட்டு போனா தண்ணி வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணும் கேக்குறாங்களா கேட்கலையா? இல்ல கேட்க வேண்டாம். இப்ப போறேன், ஏமா ஒரு சின்ன தண்ணி மண்டை குடிக்கிறதுக்கு மண்ணா தர அப்படி டீ போடுமாண்ணா போடுற அப்படி மூஞ்சி கைகள் கழுவிட்டு போயிடும். மூஞ்சி கைகள் கழுவிட்டு போயிட்டா அங்க சகோதரி 2 பேர் தான் இருக்கிறாங்க.
ஆம்பளை மூஞ்சி கைகளை கழுவிடாத முன்னாடிக்குது இல்ல, அது கொடுத்த மூஞ்சி கொடுக்கலாம். அதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கொடுத்துருக்கீங்க, கொடுக்குறீங்களா? கொடுக்கல, இனிமேல் கொடுங்க. எங்க வீட்டுல வாங்கி துறப்பங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சந்தோஷம், ஒரு ஒற்றுமை அது இருக்கணும். நீங்க துண்டு எடுத்து கொடுத்துருவோம். துண்டு எனக்கு கல்யாணம் ஆகி 38 வருஷம். சாயந்தரம் வாங்க, என்னோட வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏசு பேச இருந்து கூட்டு போறேன். வெளியே நிறுத்திவிட்டு ஒரு ஆள் வாங்க, தண்ணி மூணு கொடுத்து பூஞ்செடி முந்தானியிலே தொடச்சு விட்டுறேன். அப்படி 38 வருஷம் ஆகுது. எப்படி எங்க வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, எம்ப்ளாய் சுப்பிரமணிய சார் இருக்கிறாரு, கண்ணங்கிறாரு, இவங்க வந்து ஜாதகம் பாக்குறீங்க, தண்ணி குடிதான் நினைக்கும் போதா புஷ்பா தண்ணி மட்டும் அப்படின்னா உனக்கு கொடுப்பாங்க. ஏன் சொன்ன கேள்வி கேட்கணும், செய்யணும். இதுதான் ஒரு அன்பு பாசம். ஏன் சொல்ல வந்தேன், எனக்கு இல்ல உங்களுக்கு, நீங்க அப்படி இருக்கலாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வேதகன் கால் வாங்கி வேதகன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றால் பதிமூன்றாமா அம்மா புஷ்பா, உங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன? அபி. நவசார் சார் போறாரு, வேதகன் சாரை வாங்கி வேதகன் பலம் பெற்று இருந்தா சார் போறாரு, அபி பதிமூன்றாம் உனக்கு நல்லதாக கொடுக்க முடியும் சார். இந்த வாரம் வரும் சார், உனக்கு நல்லதாக கொண்டு முடிய. வேதகன் பலம் நிலந்திருந்தால் வாசப்படி உள்ள போதும் போது தனிமணம் தருவாங்க. கலைச்சிக்கிற 7 மணி 8 மணி ஆயிடும். டீ சாப்பிடுவீங்களா இல்ல தோசை விட்டு இருக்குமான்னு கேட்டா, ஒரு டீ கொடு முதல்ல, எனக்கு ஒரு கலப்பாக டீ குடிச்சுட்டு 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு ஒரு 8:30 மேல தோசை விட்டு கொடுப்பாங்க. இப்ப எதுக்காக சொன்னதெல்லாம் இது, இப்ப எதுக்கு 7ஆம் அதிபதி வேதகன் சாரை வாங்கி வேதகன் ஆட்சி உச்சம் பெற்றால் மனைவி சொன்ன பேச்சு கேட்காதுன்னு சொல்றேன். சரி, இதுக்கு ஏதோ வரி இருக்குது, பரிகாரங்குதா? 1000 ஜாதகம் வச்சுக்கிறேன், பரிகாரம் பண்ணி கொடுத்தா நான் 1 லட்ச ரூபா தரேன், இப்பயே பணம் தரேன். வழி பரிகாரம் பண்ண முடியாது, பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் நல்லா வேணும், 1000 ஜாதகம் வச்சுக்கிறேன். 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்குது மெண்டலா போயிடுச்சு, ஒரு பையன் 35 வயசுல இருக்கிறான், 1000 கோடிக்கு அதிபதி, 500 கோடி தரேங்கிறான். பரிகாரம் பண்றியா? யாராச்சும் கூட்டு போய் தரேன். சும்மாலாம் பரிகாரம் பண்றேன், அந்த கோயில் கூட்டு போறேன், இந்த கோயில் கூட்டு போறேன், கூட்டு போவா. ஆனா நாங்க கூட்டு போ, நான் பரிகாரம் சொல்றதில்ல, கோயில் பரிகாரம் சொல்ல மாட்டேன், பரிகாரம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்டப்ப கர்மா இருக்கவே சொல்றேன், அவ்வளவுதான். அதுதான் ஏற்கனவே 30 சொன்ன காலம் ஏறலையா? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, முறையான திருமணம் சார், நான் சொல்றது உள்வாங்க. முறையான திருமணம் நடக்காது. நீ முறையான திருமணம் இல்லாத பண்ணாலும் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு சொன்னல சார். இயற்கைதான், சேர்க்கைதான். தாய்ப்பால் தான், மாட்டுப்பால் தான், அதுவும் பாய்ப்பால் தான். இயற்கையா அமைஞ்சாதாங்க எல்லாமே. ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆனா வந்தா சுக்கிரன் நல்லா இருந்தா இயற்கையானத நல்ல மனைவி அமைவாங்க. மாசம் ஆடல் பாடலோட இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. 7ஆம் அதிபதி வேதகன் சாரை வாங்கி வேதகன் ஆட்சி உச்சி விட்டாலோ இல்ல 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 பாடல பகை நேசம் கெட்டு போயிட்டா, சுக்கமே கெட்டு போயிட்டா, நல்ல அன்பான மனைவி கிடைக்காதுன்னு சொல்றேன். இதுக்கு பரிகாரம் பண்ணணுமா? பரிகாரம் பண்ண முடியாது. நான் சொல்றேன் கோச்சு கூட சோதர நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளை சொல்லிக்கூடாது, தப்பா இருக்க கூடாது. எங்க இந்த குடும்பம் உள்ள ஜோதிட நண்பர்களை பொண்ணா இருந்தா லேடிஸ் பொண்ணா ஜோசியம் பார்க்க லேடிஸா இருந்தா அவன் வீட்டுக்கார விட்டு போயிடலாம். நீ ஜோசியம் பார்த்தல விட்டு போயிடலாம், பரிகாரம் பண்ணி சேர்த்து சொல்லுவா. நான் கூப்பிட்டு பேர் சொல்லி விடுவேன். நம்ம ஜோசியத்திலேயே நான் இந்த ஜோசியம் கொடுங்க. தமிழ்நாடு உள்ள ஜோசியக்காரர் லேடிஸுங்க 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறாங்க. பேரே சொல்லுவேன். உங்க வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான். விட்டு போகாதுக்கு 3 வருஷத்துக்கு முன்ன ஜோசியத்தை ஆராய்ச்சி பார்த்து இது விட்டு போயிடுவான். நான் போய் பரிகாரம் பண்ணி நிறுத்தி சொல்லணும்ல. எத்தனை பேருங்க சோசிக்கார் எத்தனை பேர் இறந்துக்கிறாங்க. ஏன் கடகராமசாமி
திருச்செங்கோடு ஜோதிட சங்க தலைவர். அவரே அந்த பேர் அவர் சொல்லி இன்னொரு பார்த்துருப்பாரு. ஆனா அவர் சொன்னார், நான் வந்து இப்படி என்ட்ரன்ஸ் உள்ள போக மாட தலைவர அடுத்த மாதம் நீ வரமாட்டேன். நான் சொன்ன சாட்சி இருக்குது. கடகராமசாமி நான் வரும்போது சொன்னேன், அடுத்த மாதம் தலைவர் வர மாட்டேன், இங்க பில் போட மாட்டேன் தலைவர். நாடார் கல்யாணம் பண்றதுல அவர் என்ன பண்ணாரு, யாரு எல்லாம் கண்ணன் ஒரு தம்பி வந்து என்ன வாய வச்சாரு சொல்றாங்க. உள்ள கூட்டி போயிட்டாரு. 12 மணிக்கு வந்து மேடையில பிடிச்சி அடுத்த மாதம் தலைவர் பதவி காலி ஆகுது, யார் பதவி ஏற்றுக்கிறீங்க எல்லாரும் சொன்னாங்க. 1000 வருஷம் நல்லா இருக்கும்னு 15 நாள் 5:30 மணிக்கு போட்டு மாட்டாரு. எங்க ராஜேந்திரனை கொண்டு வச்சிருக்காங்க. 5 மணிக்கு 5:30 போட்டு அண்ணா கடகம் புறப்பட்டாருன்னா 11 மணி வரைக்கும் பேசியிருந்தாரு. அந்த குண்டு ராஜேந்திரன் வேலை குறிச்சிருந்தேன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பண்ணேன். 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. 5:30 மணிக்கு அவங்க வீட்டுக்காரம்மா வந்து தலைவர் தவறிட்டாருன்னா எனக்கு உடனே போன் பண்ணாரு. ஆனா நீ எங்க ஆன்லைன் கேட்டு வந்தான் அப்படி சொல்ல ஒரு 10 பேர் வந்து பதிக்கலாம் போனோம். அவருக்கு தெரியும் இறந்து போயிடும்னு. அவரு மீன லக்கணம், 5ல சந்திரன், சனிக்கால், சனி 10ல. சத்தி என்ன சொல்லுகிறார், 10ல ஒரு கிரகம் இருந்து திசை நேரத்தினா மரணத்தை கொடுக்கும் சொல்லுகிறார். பொதுவா சொல்றோம் 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா மரணத்தை கொடுக்கும். அது எந்த உறவுன்னு எடுக்கிறது ஜோசியக்காரோட வேலை. அது எந்த உறவு முறை கொடுக்கும். சனி ஆயுள்காரகன், சந்திரன் காலு, சந்திரன் சனிக்காலு, சந்திரன் திசை சனி குறிச்சு போயிட்டாரு. பரிகாரம் பண்றது இன்னொரு சொல்லுவோம். அவர் இறந்து போனவர் கடவுளா சம்பவம். அவரு பரிகாரம் 40,000 50,000 பரிகாரம் பண்ணுவார். ஊருக்கு பண்ணார். அவருக்கு பண்ண முடிஞ்சா பண்ண முடியாது. இதெல்லாம் தீர்க்கமா வச்சுதான் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் நான் பரிகாரம் பண்றதில்ல, பரிகாரம் பேசுறதில்ல. இருக்கிற கருமாவை சொல்லுவோம்பா. உன் பையனுக்கு இந்த ஜாதகங்களுக்கு அப்பனா சித்தப்பனும் வந்திருந்தாங்க, உன் பையனுக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ண முடியும். பரிகாரத்துக்கு மாற்று வழியை நம்ம வடிவ தாசில்தார் கேட்ட மாதிரி மாற்று வழி பரிகாரம் இருக்கிறத சொல்ல முடியும். நான் பரிகாரம் பண்ணி உன் கருமாவை நிமித்த முடியாது. நான் கடவுளா, நான் உணவு ஒரு சாதாரண மனுஷன், இருக்கிறத சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா? சொல்லுங்க, கை தூக்குங்க. சொல்ல முடியுமா? பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? கை தூக்குங்க. நான் உள்ள போல மாணிகனா நான் வந்து மாணிகனும் பரிகாரம் கெடுக்கல. நான் அதெல்லாம் சொல்லல. பரிகாரம் தாசில்தார் கேட்டார், ஓய்வு பெற்ற தாசில்தார் கேட்டார். அவர் கேட்டது எப்படி இல்ல அது மாதிரி நீங்க பரிகாரம், நானே முன்னே சொல்றேன், நீங்க பரிகாரம் பண்ணீங்க மாத்தீங்க, நான் உங்ககிட்ட இல்ல, இதுக்கு மாத்த முடியாதுங்கிறது என்னுடைய வாதம். அவ்வளவுதான். அப்ப ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கி வேதகன் பலம் பெற்றால் அந்த லக்னத்துக்கு என்ன ஸ்தானம் பெறுதோ அது பலனை இழந்துடும். 7ஆம் மணி மனைவி முறையா மனைவி இல்ல, 2ஆம் மணி நல்ல குடும்பம் இல்ல, 10ஆம் மணி தொழில் இல்ல, இப்படி அந்த 12 பாவத்தை வச்சு சொல்லலாம். இதான் சொல்றது வந்தேன். தாசில்தார் ஓய்வு பெற்ற தாசில்தார் கேட்டதால சொன்னேன், இதனால சொன்னேன். அதனால இப்படிதான் ஆய்வு பண்ணி சொல்லிக்கணும். இப்படி நீங்க எடுத்துக்கலாம், எல்லா முறையும் எடுத்துக்கலாம். வேதகன் பலம் பெற்றால் முடிஞ்சு போச்சு, வேதகன் பலம் இழந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லா பாவமும் இப்படி எடுத்துக்கலாம். இதுல இன்னொன்னு, ஒரு குழந்தைய பிறந்த உடனே 1 நாளுக்கு 2 நாள் ஒரு 10 நாள் ஒரு குழந்தை வந்து கொண்டாந்து குறிக்கிறாங்க, முருகை செஞ்சு கொடுத்து குறிக்கிறாங்க. முருகை பார்த்து சொல்ற, இந்த குழந்தைய தத்து கொடுத்துருங்க, இந்த குழந்தைய தத்து கொடுத்துருங்க, இது வச்சிருக்க கூடாது நம்ம அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு முறை இருக்குது, தத்து கொடுக்கறதுக்கு ஒரு விதி இருக்குது. உங்களுக்கு தத்து கொடுக்கக்கூடிய விதியான முறைகளை இந்த கிரகம் இப்படி இருந்தா தத்து கொடுக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு முறை சொல்லுங்களேன், தப்பு இல்லை. நான் சக்திக்கு நீ சொல்ல, ஆங்காரத்தோடையும் என்ன போல உலகத்துல எவனும் இல்லை பேசவே கூடாது, தலைக்கு ஒரு ஏரியும். அதனாலதான் மட்டும் நான் ஒன்றே வருவேன் முடிய. அப்படி பேசவே இல்லைங்க, அப்படி பேசவே மாட்டேன்.
நான் ஒரு விதியை கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்றேன். அதுக்கு நீங்க ஏதாவது விதி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல சொல்ல விட்டுருங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் 6-8 இருக்கணும். 2 நின்ற நட்சத்திராதிபதியும் பகையா இருந்தா அந்த குழந்தைய தத்து கொடுத்துருங்க. இது எங்க சுகநாடியில 100% நடந்தது. சூரியன் சந்திரன் 6-8 இருந்தா 6-8 இருந்தா மட்டும் இல்ல, அவர் நின்ற நட்சத்திராதிபதி பகை. இப்ப சூரியனுக்கு பகை யாருக்கு? ராகு. சந்திரனுக்கு பகை யாரு? கேது. இப்படி இன்னும் நிறைய கிரகம் இருக்குது. சூரியனுக்கு பகையான கிரகம் இருக்கு, அதெல்லாம் தெரியும். இப்படி பகையான கிரகமா நட்சத்திரத்துல 2 பேரும் நின்றுட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த குழந்தைய தத்து கொடுத்துருந்தாங்க. அப்படி தத்து கொடுத்துட்டால் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா அப்பா அம்மா ஒடிஞ்சு போயிடுவாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 6-8 இருக்கக்கூடாது. சூரியன் வந்து 6-8 இருந்தா அது 6-8 மட்டும் இல்லாம சூரியன் என்ற நட்சத்திராதிபதியும் சந்திரன் என்ற நட்சத்திரம் பகையான கிரகமா இருக்கக்கூடாது. சூரியன் கேது காலில் இருக்குன்னு வச்சுக்கீங்க. நீங்க அது நிறைய பேர் கேது சூரியனுக்கு பகன்பாங்க, மிகப்பெரிய நட்பு. சரி, நீங்க சூரியனுக்கு கேது நட்புங்க, மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் நம்ம கேதும் சூரியன் தான் நட்பு. அப்புறமா தான் குரு, அப்புறமா தான் சந்திரன், அப்புறமா தான் செவ்வாய். அப்ப கேதுக்கு சூரியன் நட்பு. அப்ப சூரியன் கேது கால அசுவினியில இருந்தா அப்படி சொல்லக்கூடாது. அங்க சூரியன் கேது கால அசுவினியில இருக்குது, சந்திரன் விசாகங்கால இருக்குதுன்னா 2 பேரும் நட்பா வைக்கிறாங்க. நீ விசாக 4ஆம் பாதத்தை வச்சு இப்ப தான் இருக்கும். அப்படி இருந்தா நட்பா வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 2 பகையான காலில் இருந்தா நீ தத்து கொடுத்து தாராளமா சொல்லலாம். அப்படி தத்து கொடுக்காம நீங்க வளர்த்துனீங்கன்னா தாய் தந்தையில யாருக்கோ ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்துறோம். வளர்ச்சி வர முடியாது, மேல வர முடியாது. ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கணும். இது எங்க சுகநாடியில் நாங்க ஆய்வு பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்து அந்த நடைமுறையில் சொல்றோம், ஒத்து வருது. நேற்று பாண்டியராஜன் வந்து ஒரு விதியை ஐயர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து சொன்னார். ஒரு கிரகம் அஸ்தகம் ஆகுது. சுக்கிரன் சூரியன்ல இருந்து சுக்கிரன் முன்னும் பின்னும் 9, புதன் இல்ல குரு வந்து 11, புதன் வந்து 13, சனி வந்து 15, செவ்வாய் 17. இந்த டிகிரிக்கு வெளியில தான் இருக்கணுமா, உள்ள வந்துருது. ஒரே பாதையில் இருக்குது. கிரகம் அஸ்தகமாமான்னு கேட்டார். அவர் கேட்டாரு, அவர் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஒரே டிகிரி எல்லாம் சொன்ன டிகிரி உள்ள கிரகம் அஸ்தகம் ஆயிடுச்சு. அஸ்தகம் கிரகம் பலம் பெறுமா பலவீனப்படுமான்னாரு. நான் சொன்னேன், சொந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தகம் ஆகி உள்ள இருந்தாலும் அஸ்தகங்களை பாடினேன், வெரி குட்னர். அது ஐயர் சொல்லிக்கிறேன். இப்ப சுக்கரனுக்கு துலாமும் ரிஷ்பமும் சொந்த வீடா, அந்த இடத்துல ஒரே டிகிரி சூரியனோட அஸ்தம் தான் சுக்கரன் அஸ்தகம் எடுத்துக்கூடாதான். இதை எல்லா வீட்டுக்கும் கிரகம் எடுத்துக்கேன். ஆட்சி வீட்டுல ஒரு கிரகம் இருக்குது, அது அஸ்தகமானாலும் அஸ்தக தோஷம் நிவாரித்து விட்டார். இல்ல அப்ப சக்தி சொல்றது உண்மைதான். அப்ப என்ன முக்கூட்டு அது கூடவே இருக்கான். அதுக்கு எதுக்கப்பட்டு டிகிரி கொடுத்தாங்க. சுக்கரனுக்கு 9 டிகிரி, புதனுக்கு அந்த டிகிரி கொடுத்துருக்காங்க. நாம இருந்தாலும் அவரு சொன்னது, அவர் அனுபவத்துல சொன்னது, அவர் ஆராய்ச்சி பார்த்ததுனால சொந்த வீட்டுல ஒரு கிரகம் அஸ்தகமானால் தோஷம் இல்லை. நீங்க அடிச்சு சொல்லலாம். இப்ப குரு வந்து தனுசுல இருக்குது, சூரியனோட ஒரே டிகிரியில் இருக்குதுன்னா தோஷம் இல்லை. அப்ப அந்த குரு ஒரு கால் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வந்தால் அந்த தோஷங்களே இல்லை. ஆமாங்க, மிதன லக்னம் 7ல குருவும் சூரியன் ஒரே இடத்துல இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு டிஎஸ்பி ஆகிறாரு. அழகான குடும்பம், அழகான குழந்தை இருக்குது. இதுதான் சொல்ல வந்தது. அந்த அஸ்தகம் ஆகாது அந்த ஒரு டிகிரியில இருந்தா அப்படிங்கிறது இங்க சொல்ல வந்தது. இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் நம்ம சுகநாடியில நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை கையாளணும். அப்ப நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணி நிறைய வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். டைம் ஆயிடுச்சு. மற்ற ஜோதிட நண்பர்களும் பேச வாய்ப்பு கொடுக்கலாம். நேரம் கறி என்னுடைய பேச்சு இது வரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இந்த ஆன்லைன்ல அஷ்டோ சக்தி குரு ஆன்லைன்ல பார்த்து விட்டுருக்கோம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.